சேலம் மாவட்டம் வெண்ணங்குடி முனியப்பன் வரலாறு. ஒருமுறை அந்தகாசுரன்ற அரக்கன் தேவர்களுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கான். அந்த அரக்கனிடமிருந்து தங்களை காக்க அன்னை ஆதிபராசக்தியை வேண்டுறாங்க. அதன்படியே அன்னை ஆதிபராசக்தியும் தேவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன்ற வடிவில தோன்றி லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வால்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனின்னு 7 பேரை உருவாக்கியிருக்காங்க. அந்த 7 முனிகளும் அந்தகாசுரனை அடக்கியிருக்காங்க. பின்னர் 7 முனிகளும் ஒரே வடிவாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இவர்களது அம்சமாக விளங்கும் ஒரு இந்த முனியப்பன். இந்த கோவில் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு நம்பப்படுது. சேலத்திலிருந்து நீண்ட தூரம் புறப்படுறவங்க தங்கள் வாகனங்களோட இங்க வந்து முனியப்பனை வணங்கின பிறகுதான் தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செய்யறதுனால தங்களை பாதுகாப்பதற்காக அந்த முனியப்பனே வருவதாக நம்புறாங்க. இவரையே வெண்ணங்குடி முனியப்பன் அழைக்கிறாங்கன்னா, வெண்ணங்குடின்ற ஒரு வகை மரக்கொடி பறந்த பகுதியில் இவர் அமர்ந்தனால இவரை வெண்ணங்குடி முனியப்பன் அழைக்கிறாங்க. இந்த கோவில்ல வேல் விலங்குன்னு ஒரு சிறிய இரும்பு கம்பி இருக்கு. இதை வச்சு சாமிக்கு பூஜை செஞ்சா தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதாக நம்பப்படுது.